ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இன்றைய புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 68வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே முதலாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். முதலாவது வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களை பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் இந்த நாட்களிலே எப்படியாக வாழ்ந்தார் என்றால், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற அழகான காரியம் என்னவென்றால், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருக்கு விரோதமாக இந்த நாட்களை நடந்துவிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ரீதிக்காக அவர் இந்த நாட்களை நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக எப்படிப்பட்ட நாங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு இந்த நாட்களில் தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ருவானவனோ நமக்கு தீமை செய்து நம்மை கொல்லவும் அழிக்கவும் வல்லவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தேவன் உடைய அன்பு எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் முதலாவதாக அங்கே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நன்மை செய்கிற தேவனுடைய அந்த நன்மையான பிரமாணங்களை அடியேனுக்கு இந்த நாட்களை போதிக்கிற வழியிலே தான் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே அவரை பற்றுகிற ஒரு அன்பும் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவும் இந்த நாட்களை உருவாகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால தான் இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரர் இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் மட்டுமல்ல, அதே வேளையிலே அவருடைய பிரமாணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவருடைய பிரமாணங்கள் இந்த நாட்களில் ஒரு மனுஷனை பாவ பாதையிலே இருந்து அவனை நீக்கி இந்த நாட்களிலே பரிசுத்தமான வழிக்கு இந்த நாட்களில் திருப்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த பாவ வழிகளிலே இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற காரியத்திலே இந்த ரெண்டு பகுதிகளும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நன்மை செய்கிற தேவனையும் நல்லவருமாய் இருக்கிற தேவனையும் நாங்கள் அறிகிற அறிவின் நிமித்தம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் இந்த நாட்களே வருகிறது. எப்படியானால் இந்த இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த பிரமாணங்களை அறிந்து கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக தலைகீழாக அந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உண்டாகிறது. ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு தம்முடைய பிரமாணங்களை இந்த நாட்களை போதித்து நல்ல வழியிலே இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் இந்த நன்மை செய்கிற தேவனை முதலாவது கண்டுகொள்ளுங்கள். இரண்டாவதாக அவருடைய பிரமாணங்களை இந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மாபெரும் திருப்பம் இந்த நாட்களை உண்டாகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாதைகள் நம்முடைய வழிகள் எல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே சீர்படுத்துகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவை இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.